வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதற்கான எந்த ஒரு தீர்மானங்களும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஏற்றுமதி பொருளாதாரம் ஒன்றை முன்னெடுப்பதாக ரணில் கூறினாலும் அவரது திட்டங்கள் பயனற்றவையாகும் என்று அனுருகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுடன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்திற்கு டீல் உள்ளதாக தனது அத்துக்குறள பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியில் இருந்து விலகுவதற்கான எந்த ஒரு தயார்படுத்தல்களும் அல்லது தீர்மானங்களும் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் தலைவர்கள் சாதாரண மக்களை கைவிட்டுள்ளதாக அனுருகுமார் திசாநாயக்க கூறுகிறார். தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி எவ்வளவு கவலை இருந்தால் பொருளாதார நெருக்கடியில் ஏன் அவர் நாட்டை ஏற்கவில்லை? தற்போது நான் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அவர் கூறுகிறார். நான் ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து விலக தயாராகுவதாகவும் கூறுகின்றனர். நான் பதவி விலகுபவன் அல்ல. நான் அவர்களைப் போல் ஓடும் காலணி அணிந்தவர் அல்ல. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே தமது பிரதான நோக்கமாகும். இப்போது பொருட்களின் விலையை குறைப்பதாக சொல்கின்றார்கள். சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறுகின்றனர். திசைகாட்டியின் விஞ்ஞாபனத்தில் அனைத்தும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்தின் செலவு அதிகரிக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த நாட்டிற்குள் அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அத்தோடு வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம் என்கின்ற கொள்கை திட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு வடகிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இளைஞர்களின் தொழில் வாய்ப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்காக புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அந்த வீடமைப்பு திட்டங்களையும் மாதிரி கிராம உருவாக்கத்தையும் நிறுத்தினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கையினை பின்பற்றியமையால் தாம் கொண்டு வந்த வீடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. தமது ஆட்சியில் வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஆக்கத்திறனின் அடிப்படையிலேயே புதிய பொருளாதார உலகம் முழுவதும் உருவாக்கப்படுகிறது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நாவலப்பட்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவை தூற்றிய மஹிந்தானந்த இன்று அவரை வெல்ல வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறான மோசமான அரசியல் கலாச்சாரமும் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும். ஏற்றுமதி பொருளாதாரம் ஒன்றை முன்னெடுப்பதாக ரணில் கூறுகின்றார். அவரது திட்டங்கள் பயனற்றவையாகும். விமான நிலையத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேறுவதற்கு 2 மணி நேரமாகிறது. இதனை நிவர்த்திக்கும் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்காக ஜப்பான் நிறுவனம் ஒன்று முன் வந்தது. நிமால் ஸ்ரீபால டி சில்வா அந்த நிறுவனத்திடம் பணம் கூறியதால் இதனையடுத்து அவரை கோட்டாபய ராஜபக்ச பதவி நீக்கினார். ரணில் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் மீண்டும் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவிடம் விமான போக்குவரத்து அமைச்சை கையளித்ததோடு குறித்து ஜப்பான் நிறுவனம் அந்த வேலை திட்டத்தில் இருந்து விலகியது. இன்று அந்த அபிவிருத்தி திட்டம் பாதியில் நிற்கிறது. ஆக்கத்திறனின் அடிப்படையிலேயே உலகில் புதிய பொருளாதாரங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றன. எனவே ஆக்கத்திறனின் மூலம் மாத்திரமே புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நடைபெற்ற சஜித் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் வைத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் மேடையேறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது. இதனையடுத்து அந்த தீர்மானம் தொடர்பாக கட்சியின் தலைவர் மாவை சீனாந்தராஜா உள்ளிட்டவர்கள் மாற்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தில் இந்த மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி விசேட ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்தது. அத்துடன் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை முன்கொண்டு செல்லும் பொறுப்பு தமக்கு இருக்கிறது என்று கட்சியின் தலைவர் மாவி சீனாதிராஜா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் மேடையேறி உரையாற்றியிருந்தார்.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான காரணிகள் மற்றும் விளக்கங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று வெளியிட தீர்மானித்துள்ள அதே நேரம் இதில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான காரணங்கள் மற்றும் இரு தரப்புக்கும் இடையிலான இணக்கப்பாடுகள் அடங்கியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சஜித் பிரேமதாச தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுடன் என்ன டீல் செய்துள்ளார் என்பதை உடனடியாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா ஆத்துக்கூறல சவால் விடுத்துள்ளார். ரத்னபுரியில் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், அராஜகங்களுக்கு முடிவு கட்டிய ஒரே ஒரு தலைவர் ரணிலே. எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்படுவார் என்பதை இந்த மேடையில் பகிரங்கப்படுத்துகின்றேன். 2022 நாட்டை ஏற்றபோது ஐக்கிய மக்கள் சக்தி நகைத்தனர். IMF பேச்சுவார்த்தைகள் தோற்கும் என்றார்கள். கடன் கிடைக்காது என்றனர். 6 மாதம் செல்ல முன் வீழ்ச்சி அடையும் என்றனர். ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றனர். தேர்தலை நடத்த மாட்டார் என்றார்கள். எதிரணி சொன்ன அனைத்துமே இன்று பொய்யாகியுள்ளது. இயலும் என அனைத்தையும் செய்து காட்டியுள்ளார். எஞ்சிய 50% செயற்பாடுகளையும் நிறைவு செய்வதற்காகத்தான் அவர் ஆட்சியினை கேட்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையும் அனைவருக்கும் பதவி கொடுக்கின்றனர். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 3 பிரதான வேட்பாளர்களில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனுருகுமார திசாநாயகவே அதிக எண்ணிக்கையிலான கட்சி அலுவலகங்களை நிறுவியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருக்காக நாடு முழுவதும் 4980 கட்சி அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்திற்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 1013 கட்சி அலுவலகங்களும், ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்காக 3872 கட்சி அலுவலகங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய முக்கிய 3 வேட்பாளர்களுக்காக நாடு முழுவதும் சுமார் 10,000 கட்சி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கட்சி அலுவலகங்கள் மேல் மாகாணத்தில் அமைந்துள்ளன. அதற்கடுத்து தென் மாகாணத்திலும் வடமேற்கு மாகாணத்திலும் அதிக எண்ணிக்கையிலான கட்சி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தமது நாட்டவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 21 அன்று திட்டமிடப்பட்ட தேர்தலுக்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் நிகழலாம் என்று அந்த ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில சமயங்களில் போராட்டங்களை கலைக்க போலீசார் தண்ணீர் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தலாம் என்றும் அந்த ஆலோசனை எச்சரிக்கின்றது. அமைதியானவை கூட விரைவில் வன்முறையாக மாறக்கூடும். எனவே அமெரிக்க குடிமக்கள் கூட்டங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுவதோடு தமது நாட்டு பணிகள் விழிப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சுற்றுலா இடங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களில் உள்ளூர் அதிகாரிகளின் வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இலங்கையின் தமது நாட்டவர்களுக்கான பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. இலங்கை தனது பொருளாதார மீழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ள போதிலும் நாடு இன்னமும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இதுவரையில் அடைந்துள்ள கடின உழைப்பால் ஈட்டிய வெற்றிகளை பாதுகாப்பதற்கு உழைக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளதாக இலங்கை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. செப்டம்பர் 12 அன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி கொசாக் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மற்றும் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் சீர்திருத்த முயற்சிகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் ஆதரவளிக்கும் அதேவேளையில் 3வது மீளாய்வுக்கான நேரம் எதிர்வரும் தேர்தல்களின் முடிவை பொறுத்தே அமையும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு பின் புதிய அரசாங்கம் அமைந்தபோது திட்ட விவாதங்கள் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் கூறினார்.